இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் யாராச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் உங்க எஜமா. காட்டிட்டான். எப்பா என்ன சவிக்கமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பண்ணாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணி, ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவோ தேவைடா.